துல்கர் சல்மான் மலையாள சூப்பர் ஸ்டார் மம்முட்டி சாருடைய மகன். அந்த அடையாளத்தை தாண்டி இன்னைக்கு வந்து ஒரு சிறந்த நடிகரா வந்துட்டார் அவர். ஏன்னா நான் பார்த்த படங்கள சார்லியா இருக்கட்டும், ஐந்து சுந்தரிகளா இருக்கட்டும், மணிரத்னம் சார் படத்தில் நடிச்சதா இருக்கட்டும், தென் வந்து தெலுங்குல சீதாராமா இருக்கட்டும், லக்கி பாஸ்கரா இருக்கட்டும், இதுல எல்லாமே அவர் வந்து அந்த கேரக்டர் என்ன கேட்குதோ, என்ன டிமாண்ட் பண்ணுதோ, குரூப் அந்த படத்தா இருக்கட்டும், அதெல்லாம சரியா பண்ணியிருக்காரு. குறிப்பா மகாநடி தமிழ்ல வந்து நடிகையர் திலகம் சாவித்ரி அம்மா அவங்களுடைய பயோபிக்ல ஜெமினி கணேசன் கேரக்டர்ல இவர் நடிச்சிருந்தாரு. அச்சு அசல் ஜெமினி கணேசன் எப்படி இருந்திருப்பாரோ அந்த உடையா இருக்கட்டும், அந்த நடையா இருக்கட்டும், அந்த ஹேர் ஸ்டைலா இருக்கட்டும், டைலாக் டெலிவரியா இருக்கட்டும், அப்படி சூப்பரா பண்ணியிருந்தாரு. திரும்பவும் காந்தால அப்படியேப்பட்ட ஒரு ரோல் கிடைச்சிருக்கு. மகாதேவன் அப்படிங்கிற அன்றைய ஒரு சூப்பர் ஸ்டார் கேரக்டரை வந்து பிரதிபலிக்கிற மாதிரியான ஒரு ரோல் இதுல. இந்த பட்டு வேட்டி, பட்டு சட்டை, இந்த துண்டு போட்டுக்கிட்டு மிடுக்கா அவர் நடந்து வருது, ஹேர் ஸ்டைலா இருக்கட்டும். எனக்கு என்ன இருவர் படத்துல எம்ஜிஆர் கேரக்டர்ல மோகன்லால் சார் நடிச்சிருப்பாரு. அந்த மாதிரி தான் இந்த இந்த படத்துல வந்து துல்கர் வந்து அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்காரு. வெரி பிகினிங்ல வந்து அந்த கோட் ஷூட்டோட சார்லி சாப்ளி அந்த கெட்டப்ல வந்துட்டு அவர் வந்து நவரசங்களையும் வெளிப்படுத்துவார். அந்த எமோஷனாக இருக்கட்டும், அழுகிறதா இருக்கட்டும், சிரிக்கிறதா இருக்கட்டும், அப்படியே உடஞ்சி உட்காரதா இருக்கட்டும். அந்த ஒரே ஷாட்ல வந்து எல்லா நடிப்பு திறனையும் என்கிட்ட என்னால் இவ்வளோ இருக்கு, என்ன இவ்வளோ நடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தியிருக்காரு. எல்லாருடைய கைத்தட்டலும் வாங்கியிருக்காரு அப்படின்னு தான் துல்கர் சல்மான் அவர்களை பற்றி சொல்லணும். சார் சீக்கிரமாக உங்களுக்கு நேஷனல் அவார்டு கிடைக்கணும்னு சொல்லி நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறோம். கிடைக்கும் கூட. கண்டிப்பாக நீங்கள் அந்த அளவுக்கு வளரணும் சொல்லி மனசார வாழ்த்துறோம்.